வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா படத்தோட ரிவ்யூ ப்ளஸ் அதோட அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்த கான்ட்ரவர்சிஸ். ஏன் கங்குவா வேர்ல்டு வைட் சரியாக போகலை, என்ன ரீசன், அதை எப்படி ப்ரொடியூசர் டீம் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு சின்ன வீடியோவில் இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 லெட்டை நான் நம்ம இங்கே வந்திருக்கவட்ட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்தாங்க. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? சிம்பிளாக நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யாவோட உழைப்பு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக சொல்கிற மாதிரி இல்லைங்க. கதை ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. ப்ரெசண்ட்டில் ஆரம்பித்து ப்ரெசண்ட்லேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்குள்ளே ஒரு சாங்கு, அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு போய் அப்புறம் தான் நமக்கு கதையோட அர்த்தமே என்னன்னு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெசன்ட் போர்ஷனில் ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சூர்யாவை காமிச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு மேலே தான் கங்குவாவோட அந்த பாஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரீஃபாக சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பண்ணதுலேயே ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்லணும்னா, சூர்யாவோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷனான ஒர்க்கு மட்டும்தானே தவிர்த்து மற்றபடி அங்கே சுற்றி இருக்க ஆர்ட் சைடு பார்த்தோம்னா எல்லாமே ஓகேவா இருக்குது. ஸோ இதில் மெயின் கதை கரு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீரியாடிக்கலாக பாஸ்டில் சூர்யா ஒரு இன மக்களாக வாழ்கிறாரு. ஓகேங்களா? அந்த இன மக்களை ஒருத்தவர் துரோகம் செய்ய நினைக்கிறாரு. துரோகம் செய்ய நினைக்கிறவரை கொன்னுடுறாங்க. சூர்யா அவங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சி கொன்னுடுறாங்க. கொன்ன உடனே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துரோகம் செஞ்சவனோட மகனை சூர்யா அடைக்கலம் கொடுக்குறாரு. ஏன் அடைக்கலம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரோகம் செஞ்சவனோட மனைவி தங்களோட மகனை சூர்யா கிட்ட இதுக்கப்புறம் இவர் உங்களோட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் அந்த பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன் இன மக்களையே எதிர்த்து அந்த பையனோட பயணம் பண்ணுறாரு. கங்குவான்ற கேரக்டரில் இருக்க சூர்யா அவங்கள துவம்சம் பண்ணி தன்னோட இனத்தை காப்பாற்றினாரா, அந்த துரோகியின் மனைவியோட பையனை அவர் காப்பாற்றினாரா, சத்தியத்தை நிறைவேற்றினாரா அப்படிங்கிறதுல தாங்க ஃபுல்லாக போகுது. இதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்குரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3D ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ தேட்டரில் நீங்கள் எல்லாருமே 2Dயில் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து 2Dயில் பார்க்க வேணாம். அந்த விஷுவல் ட்ரீட்டே உங்களுக்கு போயிடும். 3Dயில் பார்க்கலாம். ஏன் 3Dயில் பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 3D விஷுவலைசேஷன் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா கங்குவா அதில் கண்டிப்பாகவே இடம் பிடிக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நம்ம கண்ணுக்கிட்ட போகும்போது நமக்கே அப்படியே லைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இது ஒரு ப்ளஸ்ஸு. செகண்ட் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சூர்யாவோட அந்த டெடிக்கேஷன். ஃப்ரான்சிஸ் போர்ஷனில் சூர்யா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரைசேஷனில், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆட்டிடியூடில், ஒரு ஜாலி மைண்டடில் அப்படி இருக்கார். அதுவே கங்குவா அப்படிங்கிற ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு நம்ம பார்க்காத ஒரு சூர்யாவை நம்ம பார்க்கலாம். அப்படி இருந்துச்சு. மாதிரி பாதி இதாகவும் அம்பியாவும் பாதி அந்நியனாவும் மாதிரி ஒரு மாதிரி ஒரு எஃபெக்டிவா கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டரை நம்ம ப்ரைஸ் பண்ணி ஆகணுங்க. ரீசெண்டாக இப்போ ஒரு 3 to 4 days முன்னாடி கூட அந்த ஆர்ட் டைரக்டர் எப்படி தன்னோட ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கு நம்மளோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அப்ளாஸ் தெரிவிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஆர்ட் டைரக்டர் தன்னோட வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த டீமுக்கே ஒரு பாராட்டுக்கள். இதை தவிர்த்து படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருசாக வேறு எதுவும் ப்ளஸ் நம்ம சொல்ல முடியாது. காஸ்டியூம் சொல்லணும்லங்க. காஸ்டியூம் டிசைனிங்லாம் காஸ்டியூம் டிசைனிங்கும் நம்ம ஏற்றுக்கலாம். அது எல்லாருமே பொதுவாக நம்ம எல்லா படத்துலையும் பீரியாடிக்கல் ஃபிலிம்லாம் பண்ணுறதுனால அந்த காஸ்டியூம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக அது இதாக இருக்காது. பட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தாங்க. நெகட்டிவ்னு சொன்னாதாங்க நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே காமனாக சொன்னது தான். இந்த சவுண்டு அதிகமாக டிபியை ரொம்ப வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த டிபினோடது எனக்கு என்ன வருதுன்னா, அவதார் படத்தில் இந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. அந்த சில வாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இப்போ கத்துற மாதிரி அந்த மாதிரி சில வாய்ஸஸ்லாம் கம்பைன் பண்ணி ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்கும். அது ஒரு மாதிரி காதுக்கு பெயினாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் சில போர்ஷன்ஸில் இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்களே அப்படின்னே சொல்லலாம். இந்த காது கேட்காதவங்க, ஏதாவது காதில் ப்ராப்ளம் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கவங்க ஆளுங்க சில பேர் வந்திருந்தாங்க கூட இருந்தால் கூட அவங்களுக்கும் காதில் ரத்தம் வந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு இறைச்சலான சவுண்டு, ஒரு மாதிரி பெயினை
அந்த ஒரு சில போர்ஷன்ஸில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முக்கியமான விஷயங்க, காது நல்லா கேட்குறவங்க வந்தால் காது கேட்காம போயிடும். காது கேட்காம இருக்கவங்க வந்தால் தன்னோட காதே போயிருங்கிற அளவுக்கு தாங்க அந்த சவுண்டை வச்சு ஒரு இரைச்சலை உண்டாக்கி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஒரு கதையை வந்து சிவா வந்து தரமாக தயார் பண்ணிட்டாருங்க. ஆனால் அந்த தயார் பண்ண கதையை என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, திரைக்கதையில் கொஞ்சம் சொதப்பிட்டாருன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா திரைக்கதை வந்து அவ்வளோ வந்து நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு கிரிப்பாக இல்லைங்க. அதுதான் வந்து ரியாலிட்டி. இதை வந்து நாங்கள் சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து பெய்டு மாஃபியான்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா காசு கொடுத்து வந்து மற்ற ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ் எங்களை பேச வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கும் ஒரு மனசாட்சி இருக்குது. நாங்களுமே வந்து சினி ஃபீல்டில் இருக்கவங்க தான், மீடியா சைடு இருக்கவங்க தான். எங்களுக்குமே வந்து ஒரு அந்த லீகல் ஒரு பாயிண்ட்ஸ்லாம் எங்களுக்கும் தெரியும்ல. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப வந்து சிவா வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேவை வந்து இன்னும் நல்லா கிரிப்பாக கொடுத்துருந்தாரு அப்படின்னா, கங்குவா வந்து நம்ம முழுநில 3 மணி நேரம் நீ செஞ்சுருந்தா கூட நாங்கள் உட்காந்து பார்ப்போம்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும். சரி, இப்போ இந்த படத்தில் வந்து நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. இந்த படத்தில் யூஸே ஆகாத ஒரு விஷயத்தை பற்றி நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்கள்கிட்ட ஒரு 2 லெட்டு கொடுத்தேன்ல, அதை கொடுங்க. அவர் கொடுத்தது இப்போ வரைக்கும் பாக்கியில் தான் இருக்குது. இந்தாங்க. இந்த 2 லெட்டு எதுக்குன்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. பேப்பர் இல்லை, பேனாவும் இல்லை, வெறும் பேப்பரை கொடுத்து நான் என்ன பண்ணுவாங்க? ஒரு பேப்பர் பேனா இருந்தால் தான் இந்த லெட்டோட மதிப்பு இருக்கும். ஓகேங்களா? அங்கே தான் வந்து இந்த லெட்டோட யூஸ் இருக்கும். அது மாதிரி தாங்க இந்த படத்தில் வந்து எதுக்கு வந்து ரெட்டின் கிங்ஸ்லி வந்தார், யோகி பாபு வந்தார், திஷா பட்டானி எதுக்கு வந்தாங்கங்கிறது யாருக்குமே தெரில. அவங்க போர்ஷனை காலி பண்ணிட்டு கங்குவான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து காட்டுக்குள்ளே எடுத்திருந்தா கூட படம் அவ்வளோ ஹிட் ஆகிருக்கும் போல். அந்த அளவுக்கு வந்து ஒரு செட்டே ஆகாத, திஷா பட்டானிக்கெலாம் செட்டே ஆகாத ஸ்லாங்கு. அதே மாதிரி ரெட்டின் கிங்ஸ்லி யோகி பாபுவோட அந்த டயலாக் டெலிவரியுமே வந்து ஒரு 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 கேட்சியாக இல்லை. அந்த டைமிங்க்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு தாங்க சொல்லணும். சரி, இப்போ இவ்வளோ முடிஞ்சுங்க. கங்குவா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கங்குவா படத்தோட ரிவ்யூ சொல்லிட்டோம். ஸோ பார்க்காதது உங்கள் ஆடியன்ஸோட விருப்பம். நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடும்பத்தோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ரிவ்யூ நாங்கள் சொல்கிறது வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறதுக்காண்டி நாங்கள் சொல்ல கிடையாதுங்க. எங்களோட கருத்து இதுதாங்க. படத்தை பார்த்த மோஸ்ட்லி எல்லாரும் இதை தான் சொல்லியிருப்பாங்க. சூர்யாவோட உழைப்பை தவிர்த்து வேறு படத்தில் பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கங்குவா படம் வந்ததுலேருந்து இப்போ இன்னையோட 10 நாள் ஆயிடுச்சுங்க. இந்த 10 நாளில் வந்து கங்குவாவோட டோட்டல் கலெக்ஷன் என்ன, அந்த டோட்டல் கலெக்ஷன் ஏன் வந்து சரிஞ்சுது, மேக்னம் ஒப்பஸ், தமிழ் சினிமாவோட மேக்னம் ஒப்பஸ் மூவின்னு சொல்கிற இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இன்னும் 40 கோடியை வந்து தாண்டலைங்க. அதுதான் உண்மை. இந்தியா லெவல்லே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 100-150 கோடியை கூட வந்து தொடலைன்னு தான் சொல்லணும். வேர்ல்டு வைடாகவே பார்த்தீங்கன்னா இந்த படம் 150லேருந்து 200 கோடி கூட இன்னும் வரல. ஆனால் இந்த படத்தோட ப்ரொடியூசர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ரமோஷன் ஈவெண்ட்லேயும் போகிறப்ப ஃபுல்லாக கங்குவா வந்து கண்டிப்பாக வந்து சாலிடாக தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு 1000 crore மூவி 2000 crore மூவியாக இருக்குங்கிற அளவுக்கு பேசினாருங்க. அவ்வளோ பேசினாருங்க. 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் என்ன 1000 crore அப்செட் பண்ணுறீங்க? ஐயோ சாரி சார். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறப்போ ஒரு கான்செப்ட் எனக்கு தோணுது. இந்த ப்ரொடியூசர் சைடும் சரி, டைரக்ஷன் சைடும் சரி, அவங்க எங்கே எப்போல்லாம் ப்ரொமோஷன் போகிறாங்களோ அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, தமிழ் மக்கள், தமிழ் ஆடியன்ஸை வந்து வாயை பிளந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, ப்ரொடியூசரை வந்து பார்க்குற வரைக்கும் ஒரு பட்ஜெட் எடுத்து வச்சுருக்கானுங்க. 2000 கோடி 1000 கோடின்னு சொன்ன ஒரு ஃபிலிமை வந்து 45 கோடி 50 கோடி ஃபர்ஸ்ட் டேவே கலெக்ஷன்ஸ் அடிக்கலை, இப்போ 10 நாளாகியுமே என்ன அடிக்கவே இல்லை அப்படின்றப்போ தான் வந்து ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது அந்த சைடு பார்க்குறப்ப. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோவே திரு சூர்யா அவர்களே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரமோஷன் ஈவெண்ட்டில் போகும்போதும் கங்குவா நெருப்பு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாருங்க. சீரியஸாக தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே ஒரு உச்சக்கட்ட ஒரு இதில் ஆகா உண்மையிலே சொன்ன மாதிரி செம்மையாக இருக்கும் போல படம் அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிச்சுட்டு அவ்வளோ எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு கூட அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. ஞானவேல் ராஜாவே என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சக்ஸஸ் ஈவெண்ட் வந்து நடக்கும், அதனால் நீங்கள் இந்த இந்த ப்ரமோஷன் மீட்டோட அந்த பாஸெல்லாம் வச்சுருங்க, பாஸை வச்சுருந்தீங்கன்னா அடுத்த மாதம் இதே இடத்துல வந்து சக்ஸஸ் ஈவெண்ட்லாம் நாங்கள் நடத்துவோம், அதுக்கு அதே பாஸை கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் டே 1லேருந்து படம் ஓடி முடிக்கிற வரைக்கும் ஜிஎஸ்டியோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. 500 பண்ணுதோ 700 பண்ணுதோ 1000 பண்ணுதோமா, ஜிஎஸ்டி செலான் வந்து நான் ட்வீட் பண்ணி விட சொல்லிடுறேன் ஸ்டுடியோ கிரீன் அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறம் ஃபர்தர் எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் ஜிஎஸ்டி செலான் கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஆடியன்ஸுக்கு கிளியராக தெரியும். டே 1க்கு போட்டாங்க 58 கோடியோ 60 கோடியோ வந்திருக்கு வேர்ல்டு வைடு. 55+. டே 2ல வந்து ஒரு 45 to 55+ வந்திருக்குங்க.
டே 3ல வந்து ஒரு 50+ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கங்க. அப்படி பார்த்தப்ப அந்த 3 நாள் கழிச்சு இப்போ 10 நாள் ஆயிடுச்சு. அந்த வீக்லி கலெக்ஷன் ரிப்போர்ட், பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை வந்து ஏன் இன்னும் வந்து அவர் ஜிஎஸ்டியோட போடலை? வீக்லி கலெக்ஷனுங்கிறது எல்லாரோட ஒரு கேள்வியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் சக்ஸஸ் மீட் வைப்பாரா இந்த படத்துக்கு அப்படிங்கிற ஒரு க்ளூ கூட வந்து இல்லைங்க. இதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரியலை. அந்த நிலைமைக்கு வந்து கங்குவாவை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஏன் வந்து இந்த படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே படம் முடிச்சுட்டு வந்தோடனே பெய்ட் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தேட்டரில் வந்து ஒரு தாத்தா கூட பேசியிருந்தார், அந்த சூர்யா பையன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை சிவா டேரக்டர்லாம் போட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க, ப்ரொடியூசரை போட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே பண்ணாங்க. ஏன் இப்படி வந்து அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு திரு சூர்யாவோட மனைவி திருமதி ஜோதிகா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சினிமா லவராக இந்த படத்தை பார்க்குறப்ப தமிழ் சினிமாவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டம், நம்ம செய்ய வேண்டிய ஒரு படம். இதெல்லாம் வந்து உங்களால் வந்து ஏன் இப்படி வந்து புரிஞ்சுக்க முடியல, இதுக்கு ஏன் நீங்கள் நெகட்டிவாக வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஃபேன்ஸு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. ஒரு அறிக்கை மாதிரி வெளியிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அறிக்கையில் வந்து பார்க்குறப்ப நல்லா மென்ஷன் பண்ணிக்கோங்க, அஸ் அ சினிமா லவர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சினிமா லவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அதில் எத்தனையோ படங்கள் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால வந்து நல்லா வந்து மண்ணக்க விட்டு போயிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த நம்ம வேட்டையன், இந்தியன் 2 வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சாட்சினே சொல்லலாம். அப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து எடுக்கிற படம் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல படமா ஜோதிகாவுக்கு? அவங்களோட இன்ஸ்டா ஐடியாவே நீங்கள் போய் பாருங்கங்க. அவங்களோட ஃபிலிம்ஸுக்கு மட்டும், அவங்களோட பேனர் ப்ரொடக்ஷனில் வர அந்த மூவிஸ்க்கு மட்டும்தான் அவங்க ப்ரமோட் பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து அஸ் அ சினிமா லவர்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க எதுவுமே பண்ணது கிடையாது. அவங்க ஹஸ்பண்டோட படத்துக்கு வந்து பெய்ட் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது, பாக்ஸ் ஆஃபீஸ் பாதிக்குது, ப்ரொடியூசர்ஸ் பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 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 சீப் இதைத்தான் வந்து அவங்க கையாண்டிருக்காங்க. ஓகே, ஒரு சீப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அதை தான் இவங்க கையாண்டு இந்த மாதிரி சினிமா லவராக இருக்கனான்னு என்னோட ஹஸ்பண்டோட இதுக்கு வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, இப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க பேசுனது வந்து முழுக்க ஒரு கண்டனத்திற்குரிய செயல் தான் சொல்லிட்டு நான் சொல்லுவேங்க. கண்டிப்பாக ஆக்சுவலாக இது இப்படி பார்க்குறப்போ, என்னோட கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப, இப்போ நம்ம ஏரியாவில் சின்ன பசங்க சண்டை போடுவாங்க, சண்டை போட்டோன்னே அவங்களாம் வந்து பேசுவாங்க, அவங்களாம் வந்து சண்டை போடுவாங்க. இல்லை, அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ சூர்யாவே இது சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி வந்து சில வந்து தவறான நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாமே. அது ஜோதிகாவும் தான் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டில். இந்த மாதிரி சில டைம் சில போர்ஷன்ஸில் வந்து சவுண்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை வந்துச்சு, நெகட்டிவ் கொடுத்தாங்க தான், இல்லைன்னா சொல்லலை. பட் அதுவே கொடுத்தாலும் இத்தனை வருஷம் ஒரு படங்கள் எடுத்து படங்கள் நடிச்சிருக்காங்க, எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அப்பெல்லாம் கொடுக்காத ரிவ்யூவை வந்து கங்குவா படத்துக்கு மட்டும் ஏன் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னோட கேள்வி. அதுக்குதான் சூர்யாவே என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட படங்கள் நல்ல படங்களாக இருந்தால் மட்டும் ஓட வைங்க, அது வந்து படம் தப்பான படமாக இருக்குது இல்லை கதை சரியில்லை அப்படிங்கிறப்ப வந்து அந்த படத்தை நீங்கள் ஓட வைக்காதீங்கன்னு திரு சூர்யாவே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது தானே இப்போ மக்கள் பண்ணாங்க. மக்களுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் நல்ல படம் பண்ணுவோம், இதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் நல்ல இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சினிமா எடுக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஆடியன்ஸுக்கு வந்து நல்ல படமாக கொடுக்காம பட்ஜெட்டை வந்து ஹையாக காமிச்சிட்றாங்க. ஸோ ஒரு படத்தோட பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க பட்ஜெட்டை கணக்கு பண்ணி கதையிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் விட்டுறாங்க. அவங்க அப்படி அவங்க விட்டுட்டு ஒரு படம் தேட்டருக்கு வரப்ப அந்த படம் ஓடாதப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ பட்ஜெட் போட்டு நாங்கள் எடுத்திருக்கோம், இவ்வளோ சூப்பராக நாங்கள் பண்ணியிருக்கோம், இதையே உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அமரன் படம் இப்போ வந்துச்சுங்க, லப்பர் வந்து இப்போ வந்துச்சுங்க. ஏன் இந்த படத்தெல்லாம் வந்து தமிழ் மக்கள் ஓட வைக்கலையாங்க? ஆனாலப்பட்ட மலையாள படத்தையே நம்ம ஊரில் 100 crores அடிக்க வச்சாங்கங்க. அப்படிலாம் நடந்துச்சுங்க. பட்ஜெட்லாம் வந்து ஒரு இதே கிடையாது, நல்ல கதை. ஏன் இப்போ ஜெய்பீம் கூட தாங்க வந்துச்சு, சூரரை போட்டு வந்துச்சுங்க. தமிழ் மக்கள் யாருக்குமே பிடிக்காமல் இருந்துச்சுன்னு அந்த படத்தை நம்ம சொல்ல முடியுமா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தமிழ் ஆடியன்ஸை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப பக்குவப்பட்டு தான் வராங்களே தவிர்த்து அவங்க எப்பயுமே வந்து குறிப்பிட்டு வேணும்னே வந்து நெகட்டிவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அப்படியே அவங்க நெகட்டிவ் பண்ணாலும் சூர்யா படத்துக்கு மட்டும்தாங்க பண்ணுறாங்க, எல்லா படத்துக்குமே தாங்க வருது. இந்த இப்போ இங்கே ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க, இந்த மாதிரி வந்து தேட்டருக்கு முன்னாடி வந்து 4 நாள் ஒரு 10 நாள் வரைக்கும் வந்து எந்த ரிவ்யூவர்ஸையும் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் இது கங்குவா படத்தினால மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஆச்சா? இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் கூட வந்து பீஸ்ட் வந்துச்சுங்க. பீஸ்ட் படத்தப்போ அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து தளபதி விஜய் மேலே வந்து அவ்வளோ கொடுத்தாங்க.
ஆனால் அப்படி இருந்தும் அவர் படம் வந்து ஒரு ப்ராஃபிட் ஜோனில் 220 crores அடிச்சுது வந்து. அப்போ வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில, இந்தியன் 2க்கு எங்கே போனாங்கன்னு தெரியலை. ஸோ இப்போ கங்குவா வருது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா படத்தோட ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராகவே இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால வந்து அவங்களோட ஒரு ப்ரெஷரில் வந்து தான் நீங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து நீங்கள் வந்து இப்படி அறிவிப்பு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதும் தெரில. நியாயமாக பண்ணால் எல்லா படத்துக்கும் பண்ணணும். முறையாக அதே மாதிரி இது வரைக்கும் வராதது முறையாக கங்குவா படத்துக்கு மட்டும்தான் வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து அந்த அறிக்கையை வந்து வெளியே விட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இப்போ கதைன்றீங்களே, கங்குவாவில் என்ன கதை இருக்குது? சிறுத்தை படம் பார்த்துருந்தீங்கன்னா சிறுத்தை சிவா தான் எடுத்தாருன்னு தெரியுது. அப்போ சிறுத்தை படத்தில் என்ன கான்செப்ட்? 2 கார்த்தி இருக்காங்க, 2 சூர்யா இருக்காங்க, 2 கார்த்தி இருக்காங்க, யாரோ இருக்காங்க, 2 பேர் அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு தான் கான்செப்ட். அதெல்லாம் கங்குவாவில் இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் 3D எஃபெக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அந்த மாதிரி தான் கான்செப்ட் இருக்குது. இப்போது அந்த கான்செப்ட் ப்ரொடியூசர் சைடே தெரிஞ்சனால தானே வந்து விட்டுருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்குது. ப்ளஸ் வந்து இது நாள் வரைக்கும் வந்து படம் எடுத்தவங்களுக்கு நிறைய படம் எடுத்திருக்காங்க, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய வந்து ஃபைட்ஸ் வந்திருக்கு, நிறைய தடயங்கள் வந்திருக்கு, நிறைய பேன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. இப்படிலாம் இருக்கிறப்போ கங்குவா படத்துக்கு மட்டும் ஏன் குறிப்பாக இந்த படம் வரப்போ மட்டும் ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸை வந்து தேட்டருக்குள்ளே விடக்கூடாது, ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? சரி, அப்படியே கொடுத்தாலும் படம் பார்த்த 2ஆவது நாளே யூடியூப்பில் ரிவ்யூ கொடுப்போம்ல, அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்கள எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஷோ க்ரோஸ் கணக்கு வைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுறாங்க, ஃபர்ஸ்ட் டே ஓடலனா படம். இவ்வளோ விஷயத்துலையுமே வந்து அவர் ஏன் பேசாமல் இருக்காரு அப்படிங்கிறதான் அதுதான் எனக்கு ஒரு டவுட்டு. எல்லாருமே வந்து நிறைய ஆக்டர்கள், நிறைய ப்ரொடியூசர்கள், நிறைய டேரக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு இப்போ வரக்கூடிய ட்விட்டர், எக்ஸ்ட்ரா எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு தான் இருக்காங்க. இது வரைக்குமே சிறுத்தை சிவாவும் சரி, சூர்யாவும் சரி, ஏன் இதை பற்றி இன்னும் பேசலை அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து யார் விடை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. நமக்கு நாமே ஈயத்தை மூஞ்சில பூசிட்டு போகிற மாதிரி தான் உண்டு. இல்லை, அடுத்த வாட்டி சூர்யா டாப்பிக்கோ இல்லை கங்குவா படத்தோட டாப்பிக்கோ நம்ம எடுக்கிறப்ப அடுத்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் தான் உட்காந்து நம்ம பேசுகிறப்ப, அதாவது வந்து சக்ஸஸ் மீட் வந்து அவர் ஆல்ரெடி கொடுத்த பாஸ் எல்லாத்தையும் வச்சு அதில் வந்து கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சக்ஸஸ் மீட் நடக்கிறப்ப வந்து நம்ம மீண்டும் இதை பற்றின ஒரு ப்ரீஃபான ஒரு செய்திகளோட பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ சேனல் நிருபர்கள். நன்றி, வணக்கம்.